పానకముక్తి తెలిసింది పావన పానకముక్తి ದೇಶಕ್ಕೆ ಮಾಡಬೇಕು ದೇಶದ ದೇವತೆಗಳ ಹೀಗೆ ಆದೇಶ ರಂಗನಾಥೇಂದ್ರ ಮಹಾದೇಶ ವೇದಾಂತ ದೇಶ ಮಹಾದೇಶ கைங்கரிய கொஞ்சம் மாலை கொஞ்சம் வெயிட்டா இருக்கு கொஞ்சம் வந்து உலப்பாடு ஸ்ரீமத் स्वामी अनुग्रह पाठ எல்லாரும் கேட்டு
கொஞ்சம் பேசாதீங்க. அமைதி அமைதி. श्रीमत् परमहंस परिव्राजकाचार्याणां सर्वतंत्र स्वतंत्रो भज वेदांताचार्याणां भगवद् रामानुज सिद्धांत स्थापकाचार्याणां अनंत कल्याण गुण परिपूर्णानां श्रीमद् अहोबिल मठाधीशानां श्रीमतां श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकानां वेदपुरी वास्तव्यैः श्री लक्ष्मी हयवदन देवालये समर्पिता इयं स्वागतपत्रिका रममणिमाला यस्यार्द्र कृपया हृष्टाः तुष्टाः मुनिगणेश्वराः तन्नमामि तुरंगास्यं नित्यं विबुधसेवितं मालोलेति सुधापूरं सकलार्थप्रदायकं नित्यं रम्यं च यत्तेन जिह्वा मे मधुमत्तम तितीर्षया भवाम्भोधेः शठतोपमुनीश्वराः सेवनं श्रीनृसिंहस्य सुविद्वांसो वितेनिने मानोलतमपादाब्ज पवित्रिताः भवामय प्रशान्त्यै कुटुम्बमात्रे जगत्कुटुम्बे न जहो समीहाने अतस्विषेवे खलु भद्रसेवा नमोऽस्तु तस्मै यतिशेखराय अध्यासीन तुरंगास्यम् अध्यक्षीकृत माधवम् अनुष्ठित क्रतुं सेव्यम् रंगनाथ यतिं नुमः वेदद्वयं समधिकृत्य सभाष्यपूर्णम् अध्यापयन् निजपदाश्रित शिष्यवृन्दम् सत्सम्प्रदाय परिपालन बद्धदीक्षम् श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः। पादाम्भोज युगञ्च लोहित पटः यज्ञोपवीतं तथा बाहुश्चैव सदा त्रिदण्ड सहितः हस्तश्च साभीतिदः सान्द्रानन्दमुखं दयार्द्र नयनं साश्चर्य पुण्ड्रोज्ज्वलः जीयात्ते सुशिखा निबद्ध शिखरं सर्वं समाशाश्वतीः बहुगुण रमणीयां भक्ति गोदास्तुतिं यः सभवति बहुमान्य श्रीमतो रंगभर्तुः वचनम् इति तस्याः साधुताम् आपनूनम् यतैः पुरतः नः रंगयोगीन्द्र दृष्ट्या इत्थं श्री लक्ष्मी हयग्रीव सन्निधि कैंकर्यपराः दासवर्गाः वेदपुरी वास्तव्य दासवर्गाश्च अडिया இந்த சுவாமியுடைய வைபவம் நாம் ஸ்மரிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகா வைபவம். பால்யத்திலிருந்து சுவாமியுடைய சகோதரர் பெரிய தமையனர் அப்படின்னு ஞாபகம். இவா 2 பேரும் ரிக்வேதம் அத்தியனம் பண்ணி சாங்கோபாங்கமா அத்தியனம் பண்ணி சங்கர மடம் அந்த சமயத்துல எங்கெங்கெல்லாம் பரீட்சைகள்லாம் இருந்தோ எல்லா இடத்தையும் பரீட்சையில பிரதம ஸ்ரேணியில உத்தீர்ணாகி அதன் பிறகு அந்த அத்தியனம் பண்ற காலத்தையும் சரி இன்னி பரியந்தம் சதாச்சார சம்பன்னர்களாக சுவாமி எழுந்திலிருந்து அந்த ஆச்சாரத்துல எல்லாரையும் சிக்ஷிக்கிறது அது ஒரு தனி வைகரி. அது சுவாமிக்கு தான் அது ஒரு நைபுண்யம் தனியா. பிரம்மச்சாரி இருக்க காலத்திலிருந்து அடியனுக்கு பரிச்சயம் உண்டு. சுவாமியுடைய அனுகிரகம் அடியன் குடும்பத்துக்கு உண்டு. அப்படி இருந்த இதர மட்டத்துல எல்லாருமே சுவாமியுடைய ஆச்சாரத்தை கண்டு எல்லாருமே பயப்படுவார். சுவாமியுடைய யோகியத்தை தனி, ஆச்சாரத்தை கண்டு எல்லாருமே பயப்படுவார். பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருந்து கிரகஸ்தாசிரமத்தில் வந்த பிறகு சுவாமி அக்னிஹோத்திராதி இந்த கர்மானுஷ்டானத்தை விடாம பண்ணணும் என ஸ்ரோத்ர பிரக்கிரியில ஒரு நிபுணமான ஒரு பாண்டித்யம்
நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்த சமயத்துல சுவாமி மட்டும்தான் அத்விதீயராக எழுந்திருந்த அந்த சமயத்துல இது எல்லாரும் அனுபவிச்ச காலம் அது. அக்னிஹோத்திராதிகளை அனுஷ்டிச்சு மற்ற இதர சம்பிரதாயஸ்தானம் கூட சுவாமி கிட்டேந்து சந்தேகத்தை இந்த ஸ்ரோத்ர பக்ரியில கேட்டுண்டாகும். ஏன்னா அந்த மாதிரி கும்பகோணத்துல அங்க பாடசாலையில அத்தியாபனம் பண்ணி கொண்டிருந்து அதன் பிறகு இந்த ரிக்வேதம் மட்டும் இல்லாம எதிர்வேதமும் அத்தியனம் பண்ணி திவ்ய பிரபந்தமும் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணி பகவத் விஷயத்திலையும் ஒரு யோக்கியதைய அனிதர சாதாரணமாக சம்பாதிச்சுண்டு தெற்கு பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசங்கள்ல நம் சம்பிரதாய சம்ரட்சணம் பண்றதுக்காக ஆங்காங்கே இந்த உற்சவம் இப்ப 40 அதனால அது ஸ்மரிக்க வேண்டிய தருணம். இந்த சமயத்துல சுவாமி தன்னுடைய அனுஷ்டானத்துக்கு லோபம் இல்லாமல் அனுஷ்டானம் எதுக்காக சொல்றேன்னா நம்ம நினைச்சிருக்க சத்தியாவந்தனம் அனுஷ்டானம் கிடையாது. சுவாமி நித்யாக்னிஹோத்திரியா எழுந்த அதுல தன்னோட அந்த அக்னிஹோத்திராதி அந்த கர்மாக்களுக்கும் எந்த ஒரு லோபம் வராமல் அந்தந்த சன்னதிகள்ல நமக்கு வடகர சம்பிரதாயத்துக்கு எங்கெங்கெல்லாம் மரியாதை இருக்கோ சன்னதியில மட்டும் இல்ல வடகரைக்காக ஏற்பட்ட மரியாதைகள் அதெல்லாம் அதுக்கு ஒரு லோபம் வரக்கூடாதுன்னு சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்றதுல சுவாமிக்கு ஒரு பெரிய சங்கல்பம் சிறு பிராயத்திலிருந்து இருந்தது. அது மாலோனன் श्रीमान वेंकटनाचार्य कलिकात्रिकेसरी वेदांताचार्य पदयों में सरिजताम सदाकृति अस्मदाचार्यन அடியோங்களுடைய ஆச்சாரியர் எங்கள் குடும்பத்தினுடைய தனி ஆச்சாரியர். என்ன சந்தோஷம் இவருடைய பாக்கியம் முன் இவ்வுலகேடும் இருள் மண்டி உண்ண முனிவருடைய தாளவர்கள் திசைப்ப வந்து பன்னிகளை நால்வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அவ்விய எம்பரமன் சுவாமியுடைய உகப்பான திவ்ய தேசம் 6ஆம் முறை. அதை விட ஒரு மார்க்கு கூட உள்ள திவ்ய தேசம் 6 இந்த முதல் அவருடைய இந்த முதலுடைய பாசனம் தான் இந்த மூன்று உலகம் இருள் வந்துள்ள பாசனம். அதை இங்க இந்த பெருமான் ஒவ்வொரு நாளும் இருக்கிறார். ஐசிக்கர் பார்த்தா இப்படி இருக்கிற போது அந்த திவ்யேசத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு பாசனம் சிங்கமதாய் அவுடன் திறமாக முன்கிருந்து வந்த செங்கவளத்தானே கடல் ஆழி வளத்தானே செங்கவளத்தனையார் தன் அழுந்தையில் மண்ணினின்று அக்கமல கண்ணனை செங்கவளத்து அயர் அணையார் பிரம்மாவை போல செவ்வாடு துவராடை உடுத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் போற்றுகின்ற அழகிய சிங்கர் பிரத்யக்ஷா துவராடை போர்த்திய சுவாமி இங்க நவநரசிம்மரையை சேவித்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு சாட்சாத் ஷடகோபர் ஆதி பண் ஷடகோபர் திருவடி தொழுகிறார். நமக்கெல்லாம் விடுவடி பாக்கியம் பாத நூலி படுதலால் இந்த மண் என்ன பாக்கியம் இன்னைக்கு செய்தது. சுவாமி நேற்று பிரார்த்திச்சு வந்தாரு, ஐயனுக்கு கூட வரலையேன்னு ஆகல் எங்க சுவாமி பிரார்த்திக்கிறது வரலையேன்னு ஆனா ராமபத்திர ஊருக்குள்ள ஐயன் இருக்கு. அந்த உடனே அவ்வளவு ஆச்சரியாய் கோசக்கா அப்படின்னு கூட எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தகவலா சொல்றாரு. அவ்வளவு ஆச்சரியமான அவருடைய பிரீத்தியை முடியாது. தனியா கூட என்னுடைய மட்டும் சொல்லணும் ஆயிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஏற்றப்படுத்தியதெல்லாம் நம்முடைய சுவாமி நரேந்திரநாத சுவாமி சொல்வதற்கு நிறைய யோகிதம் இல்லை. அவருடைய சுவாமியுடைய ஏற்றங்களை எல்லாம் எவ்வளவு சொன்னார் சொல்லவும் முடியாது. அதே போல அவருடைய எளிமையை சொல்ல முடியாது. பரம சௌலபியம் அந்த நினைவாற்றல் இருக்கிறது. 1,00,000 பேரை பார்த்தாலும் 1,00,000 பேரை நிறைவேற்றுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய
இன்றைய நாளை வந்துருதுன்னா இந்த அழகிசியர் ஆதிமன்சரகோபஜியர் ஒவ்வொரு நாளும் அடிய கையில் யோகியதை இல்லாதவன், ஆனாலும் சகாச்சாரிக்கிற பொழுதெல்லாம் எங்களுடைய ஆச்சாரியை நினைச்சுக்கோம். இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு எதிர்பாராதது சேவகம். இன்றைய பாசுரத்தில் மாறி மாறி படிச்சு நேர்த்திக்கு இன்னைக்கு சேவகம் அது நமக்கு கிடைச்சதா இல்லையா? ஆச்சாரிய கிடைத்த பாக்கியத்துக்கு இந்த வழிகாட்சியதாக இருந்தவர்கள். எனக்கு அடிய யோகியதை இல்லை, ஆனால் சுவாமி திருப்தி படும் பொழுது ஏண்டா நான் எழுதுவது தெரியாது, இப்பதான் வந்து பாக்குறேன், ஏதாவது ஒரு 2 வார்த்தை உணரணுமே. என்ன எங்க அப்பாட்ட சொல்லும் பொழுது இந்த குரல் இருந்தாலும் திருத்திப்பார். அதே மாதிரி திருத்தி படி கொடுக்கின்ற ஜீயர் அல்லவா, ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில நிமிடங்கள்ல தான் எழுதின. தவறு இருந்தால் அக்ரகட்சி புனஸ்யாசே பூர்வாரி உபோக்கியதாக தோஷச்சே மாமகீனோயம் க்ஷமியதாம் ஹிருதயாமி. பெரிய மனிதர் உள்ளவெல்லாம் மன்னித்தருள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும். நவ நரசிம்மர் கோயில் அமைத்து அமைச்சுட்டார் சுவாமிக்கு. நவ நரசிம்மர் கோவில் அமைத்து நைமிஷாரண்யம் மகிழ்ந்த ஜீயர் ஏற்கனவே அமைச்சுட்டார். அப்பவே இது ஆரம்பிச்சது. அவ்வளவு பெரிய கோவில் அவர் கட்டுறாரு. அவர் இங்க வந்த உடனே அது முடியும்னு நினைச்சிருந்தா ஒரு சம்பந்தப்பட்டது எனக்கு தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம நரசிம்மரியால பார்க்க போறதெல்லாம் ஒவ்வொரு அங்கத்தையும் அடிய ரசிப்பேன். அந்த ஓரத்தில் இருக்கிற மதில்கள் எல்லாம் நம்முடைய ஜீவர்கள் அத்தனை பேருடைய சுரூபமும் ஒன்னுடைய சிவப்பு கல்லிலேயே பதிச்சு அங்க ஆச்சரியமாக நவ நரசிம்மர் சன்னதியை அமைச்சு நாங்க அடிய சேவிக்கல, நரசிம்மரியா தான் சேவிச்சோம். ஆனால் அப்படியெல்லாம் செய்த ஜீயர் இங்க வந்து திருவடியை பார்த்த போது நடந்துடும் என்று நினைத்ததனை சிரமமாக்கினார். யாருன்னா ராமனுக்கு பிரதமனாக இருக்கிற நரசிம்மன். நைமிஷாரண்யம் மகிழ்ந்த ஜீயர் இங்க நவ நரசிம்மர் கோவில் வைத்து நைமிஷாரண்யம் மகிழ்ந்த ஜீயர் தச நரசிம்மராய் காண நம் புதுவைக்கு வந்தார். பாவை பாடும் மார்கழி திங்களில் வேதபுரிக்கு மகிழ்ந்திட வந்த பேயர் புகழ் வேதாந்த தேசியர் வழியில் அரங்கநாத எஜேந்திரரே பாரி பாரி பரிமுகமாய் அருளிய பரமன் பதம் பணிந்த பரிமுகமாய் அருளிய பரமன் பதம் பணிந்து அறிமுகனுக்கு ஆலயம் அமைக்க அடி அமைத்து தாரு. இப்பதான் இல்லையா ஆதாரமா இருந்து ஆதார பீடம்னு சொன்ன சுவாமி இங்க எடுத்துடும் போது ஆதார பீடம் தெரியும் சொல்ற அது அனுபவம் இருக்கு. ஆதார பீடத்துக்கு வந்துட்டார். அதனால அறிமுகனுக்கு ஆலயம் அமைக்க அடி அமைத்து தாரி திரு அருளாய் உமக்கு இருக்கும் நரசிம்ம திருவாராதன தவம் எல்லாம் வேற வழியே இல்லை. திரு அருளாய் சுவாமி நிறைய சொல்லிட்டார். அவர் பூர்வாச்சாரியத்தில் இருந்ததை விட இங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். அப்படி இருக்கிற லட்சுமி நரசிம்மர் சாட்சாத் அகோர நரசிம்மர் சதா ஒவ்வொரு நாளும் திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கிற உத்தம சீலர் அல்லவா. அவருடைய திருவருளால் உமக்கு இருக்கும் நரசிம்ம திருவாராதன தவம் எல்லாம் கூட்டிடவே பொருள் நிரம்ப இங்கே பொருள் நிரம்ப பட்டிடவே குரு அருள் தருக. அடியே தாஸ் வடக்குடைய ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயம் கேட்டா எம்பெருமானாலேயே ஸ்தாபிக்கப்பட்டது. எம்பெருமானே தானே தருவதற்கு பெரிய எதிர்மானம் அது ஒரு பெரிய பரம பாக்கியம். எல்லாத்துக்கும் பெருமானத்தை எல்லாம் சார் எல்லா இடத்துலையும் பாக்கியத்திலே இருக்கிற விக்கிரகாராதனம் கிடையாது. சாஸ்திரம் விக்கிரகாராதனம் கிடையாது. படத்தில் மட்டும் விக்கிரகாராதனம். ஏன் அப்படி மட்டும் நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டா எம்பெருமானே தானே ஸ்வயம் அவனுடைய பிரேமம் பிரேடமந்திரம் ஸ்வயம் பிரதம் அவனே பிரேடமந்திரத்தை சொல்லி இங்க நீ இந்த பெருமாளை ஆராதனை பண்ணணும்னு இப்ப நம்ம சன்னதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெருமாள் 3வது அத்வாரா உள்ள மாணவர்கள் பெருமாள் ஆதிவன் சரவோ சுவாமி ஆரம்பித்து அன்னிலிருந்து இன்னி வருடம் பாஷ்ய பிரவர்த்தனா பாஷ்யங்களை அந்தந்த பாஷ்ய பிரவர்த்தனம் பண்ணி அது
சொல்லுவார். அந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பிரதாயம் வந்து அதோட சஷ்டபராமுதீந்திர மகாதேசியம்னு ஆறாம் வருஷத்துல பராமுதீந்திர மகாதேசியம் அதனுடைய சம்பிரதாயத்தோடு எல்லாருமே சட்டபராமுதீந்திர மகாதேசியனுடைய திருநாமத்தை சொல்லிதான் மேலே போக முடியும். அப்பேற்பட்ட இந்த மடத்தினுடைய பெருமான் ஆரோனுடைய அனுகிரகத்தினால இந்த கோவில் நிர்மாணமானது அதிதுரிதமாக உபசீகரமாக அடுத்த தை மாதத்திலேயே சந்தோஷமாக பெருமான அனுகிரகம் பண்ணி இந்த அஷ்டமி எல்லாருக்கும் கூட ஏற்று வாழ்க்கை சொல்ல எல்லாரும் இடம் விஸ்தாரமாக இருக்குது. இடம் குறைவாக இருக்குது. 50 இருந்தது. அதனால் எல்லாரும் விஸ்தாரமாக இருக்குது. மேலும் 76 ஆராய்ச்சிமான மாணவர்களுடைய திருவையை பிரார்த்திச்சு எல்லாருக்கும் தரணீதரன் சொன்ன மாதிரி தரணீதராச்சாரம் அத்தியனம் பண்ணி அதே மாதிரி இவன் நம்பாத்து பையன்னு சொல்லணும். பன்னெண்டு பட்டாச்சாரம் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் பரம சுலபர் எந்த விடயத்தை எப்ப கேட்டாலும் நன்னா சொல்லக்கூடிய அவருக்கு நம்மிடத்துல ஒரு அபரிமிதமான ஒரு மரியாதை அனுகூலம் நான் அனுகூலம் பண்ண முடியாது. இங்கேதான் நம்ம பெரிய ஒரு அபிமானம். அந்த அபிமானத்துல கஷ்டப்படாமல் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே நம்மளோட அப்படித்தான் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பொருளாதார அவார்டு அவார்டு ஒரு எரிவாருடைய ஒரு வழி அந்த வழியா இருந்து நம்ம ஆசிரியமான அந்த வழி என்னமா பேரை கொண்டு வருங்கிறது தான் அவருடைய பன்னெண்டு யாருக்கு தெரியும், 9 பேருக்கு தெரியும், தெரியாதுலாம் உடம்பு அப்பாவே கருத்தாரு. அந்த மாதிரி நல்ல அவருக்கு சட்டம் போது சதா முடியுங்களா 4ஆம் மணி 9ஆம் மணிக்கு நிறைய செய்யும் ஏதாவது அப்படி மரியாதை அந்த மாதிரி அவமானிக்கு கேட்டால் பாக்கியம் நல்ல கவித்து கொண்டு வரணும். நல்ல கவித்து கொண்டு வரணும். இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல காரியங்களை எல்லாரும் கூடி இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நடத்துக்க நம்ம ஊரில் இருக்கிறவாள் நினைச்சா கோவில் நிர்மாணம் பண்ணிவிடலாம். இப்போ வந்து பணங்கிறது ஒன்று விசாரிக்கிறது எல்லா இடத்துலையும் காயப்பாலம் 2000 பாலம் அது ஒரு பேர் தெரியல, நமக்கு தெரியல, நாங்கள் பார்க்கறது இல்லாத அது வந்து அனாயாசமா கிடைக்கிறது. மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னா 1000 ரூபா கொடுத்தா காரியம் பெரிய காரியம். அது ஒரு முதல் ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னா மாதிரி ஒரு 1000 கோட்டம் கொடுத்தாங்கன்னா வந்து நிர்மாணம் பண்ணி அடுத்த உத்தராயணத்தை சோமரவர்கள் வர உத்தராயணம் இந்த உத்தராயணத்தை அவ்வளோ நான் வர முடியாது. அடுத்த உத்தராயணத்தை சோமரவர்கள் மாதிரி நிர்மாணத்தை கொடுத்துட்டா அப்படின்னு அவரை பிரார்த்திக்கிறாங்க.
வருதா உங்களுக்கு? நன்றி நன்றி பின்னாடி போயிடுவோம் மாமி கொஞ்சம் வழி விட்டு போயிட்டு இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் தனியாவை